இல்லை அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வரதுங்கிறது இயல்பு தான். கஷ்டமாக கேட்குறது ஒரு தப்பு கிடையாது. பட் ஆனால் மாணவர்களை எக்ஸாம் ஹாலில் அட்டாக் பண்ணுற மாதிரி கஷ்டமாக கேட்குறது தான் அங்கே தப்பு. ஒரு எக்ஸாம் கடந்த 4 தேர்வுகள் 4 விதமான சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இது எதற்கு? இது யாருக்காக நீங்கள் இந்த அளவுக்கு குழப்பி கேட்குறீங்கன்னு சொல்லி தெரியல. இதுவரை தமிழ் எழுதினால் மதிப்பெண் வழங்குவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு டிஎன்பிசி மேலே உள்ளது. டிகிரி வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கிறாங்க. பட் மெயின் எக்ஸாமினேஷனை இங்கிலீஷ் எழுதினா தான் டிஎன்பிசி மதிப்பெண் கொடுக்குறாங்க. இது வந்து தமிழ் மொழிக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதி. ஒவ்வொரு கொஸ்டினுமே சீல் பண்ணியிருக்கும். இதுதான் ரூல்ஸ். பட் நிறைய இடங்களில் கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே ஓப்பன் பண்ணி தான் வந்திருக்குது. இதுக்கு அடுத்து மாணவர்கள் எந்த நம்பிக்கை இந்த தேர்வை எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறி. நீங்கள் பிரைவேட் பஸ்ஸில் கொண்டு போனாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அப்போ டிஎன்பிசி தலைவர் என்ன சொன்னார்? அதிகாரிகளிடம் நாங்கள் விளக்கம் கேட்போம். விளக்கம் கேட்டாங்களா? என்ன விளக்கம் கொடுத்தாங்க? இதையெல்லாம் நீங்கள் ஏன் வந்து சொல்லவே இல்லை? உங்களுக்கு 0 மதிப்பெண் போட்டு வெளியே அனுப்புறாங்க. நான் பரவாயில்லாமல் எழுதிக்கிறேன், எனக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது, என்னையே அவங்க வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. நீங்க நல்லா எழுதிருக்கீங்க, நீங்க நல்லா எழுதக்கூடாது, என் இடத்துக்கு வேற யாராவது கொண்டு வந்து. ஆமா, அதுக்குதான் வேலையை தடுப்பதற்காக நீங்க தாராளமா 50 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்றீங்களே. இங்க எங்க நியாயம் இருக்கிறது, எங்க நீதி இருக்கிறது? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ரெட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட டிஎன்பிஎஸ்சி பயிற்சியாளர் திரு நடராஜ் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். சமீபத்தில் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப கடினமாக வந்துச்சு. அதுவும் 100 கேள்விகள் தமிழ் வருது அப்படின்னா அதில் வந்து 75லேருந்து 80 கேள்விகள் வரைக்கும் சங்கத்தமிழ்லேருந்து வந்த மாதிரியும் ஓலைச்சுவடிகள்லேருந்து வந்த மாதிரியும் நிறைய தரவுகளை பார்க்க முடியுது. எதனால் இப்படி கடினமாக வந்திருக்கு? சிலபஸ்லேருந்து மட்டும்தான் வருமா, இல்லை அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்தும் பொதுவாக வருது அப்படிங்கிறது இயல்பு தானா? இல்லை, அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வருதுங்கிறது இயல்பு தான். பட் 75-80 கேள்விகள் ஓலைச்சுவடிகள் சங்கத்தமிழ்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, ஒரு குவார்டர்லி எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு சிலபஸ் இருக்குது, அப்புறம் கிராஜுவலாக இது பண்ணி ஆஃப் இயர்லி எழுதுறீங்க. ஆனுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு 12th சிலபஸ் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே தான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண, குரூப் 4 தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண, அந்த எக்ஸாம் எழுதிய 11 லட்சம் மாணவிகளின் நிலை வந்து அன்றைக்கு வந்து அதுதான். கஷ்டமாக கேட்கலாம், எவ்வளோ வேணாலும் கஷ்டமாக கேட்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்கிறதே இல்லை. அதற்காக வந்து அவுட் ஆஃப் சிலபஸும் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி அவுட் ஆஃப் சிலபஸும் கேட்டுக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 15 வருடங்களாக பள்ளிப்பாட புத்தகத்திலேருந்து அதிகமாக கேட்பாங்க. இந்த பயிற்சி மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வியாபாரம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கொண்டு போய் பள்ளிப்பாட புத்தகங்களை வந்து A to Z தலைகீழ படிக்க வச்சுன்னு கொஸ்டின் ஆன்சர் அது இதுன்னு கொடுத்து அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மையங்களை அப்படியே முழுமையாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பயிற்சி மையங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை படித்தா போதும், அதை படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மிஸ்கைட் பண்ணாங்க. இந்த சூழ்நிலையில் திடீர்னு கஷ்டமாக கேட்கும் பொழுது, ஸ்கூல் புக் வந்து வெளியில் கேட்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம யாரை குறை சொல்லணும் அப்படின்னா வந்து பயிற்சி மையங்களை தான் நம்ம குறை சொல்லணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி மையங்களுக்கு போகலைனாலும் வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குமே இது டஃப் தான். அந்த இடத்துல நம்ம யாரை குறை சொல்லணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தான் குறை சொல்லணும். நீங்கள் வந்து கலைச்சொற்கள்னு சொல்லி கேட்குறீங்க, மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய கலைச்சொல் கேட்குறீங்க, பொறியியல் துறையில் இருக்கக்கூடிய கலைச்சொல் கேட்குறீங்க, புவியியலில் இருக்கக்கூடிய கலைச்சொல் கேட்குறீங்க, இங்கிலீஷில் வார்த்தையை கொடுத்துட்டு தமிழில் என்னன்னு கேட்குறீங்க. இந்த தேர்வுக்கு பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய சிலபஸை தமிழில் வகுப்பெடுக்க நீங்கள் போகலை. அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த இருக்கக்கூடிய சிலபஸை தமிழில் வகுப்பெடுக்க நீங்கள் போகலை. அவங்களுக்கு தான் நீங்கள் அந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கணும். அமித்ஷா அவர்கள் வந்து மருத்துவம், பொறியியல் இவங்க இந்த மாதிரி சிலபஸில் இருக்கக்கூடிய இது எல்லாமே தமிழ் மொழியில் இல்லை, தாய்மொழியில் இல்லைன்னு சொல்லி சொன்னார், ஒரு டைம் சொன்னார். ஆமாம், அதுக்கு வந்து இவங்க ரெடி பண்ணுறாங்கன்னா அது வந்து அரசாங்கத்தின் பொறுப்பு. அதை வந்து பசங்களை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாது. தமிழ்நாடு இணைய பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவத்துறைக்கு ஒரு 1 லட்சம் கலைச்சொற்கள், பொறியியல் துறைக்கு ஒரு 1 லட்சம் கலைச்சொற்கள், இந்த மாதிரி நிறைய கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உருவாக்குறாங்க, அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸில் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்ம 1 லட்சம் வார்த்தைகளை படிக்கணும். இது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. இதை வந்து முதல்ல சிலபஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வரையறுக்கணும். நம்ம குரூப் 4 பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். குரூப் 2 பற்றி நான் சொல்கிறேன். 2019 ஒரு சிலபஸ், குரூப் 2 2A தனித்தனியாக எக்ஸாம் நடந்துச்சு. 2022 ஒரே எக்ஸாம், ஒரே ப்ரிலிம்ஸு, ஒரே மெயின்ஸு. 23 வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக மெயின்ஸு, 2Aவுக்கு தனியாக மெயின்ஸு. இப்போ 24 வந்து மெயின்ஸில் வந்து லாங்குவேஜ் இல்லை. ஒரு எக்ஸாம், ஒரு கடந்த 4 தேர்வுகள் 4 விதமான சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இது எதற்கு? இது யாருக்காக நீங்கள் இந்த அளவுக்கு குழப்பி கேட்குறீங்கன்னு சொல்லி தெரியல. இன்னொன்று வந்து இவங்க இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம்
எங்கேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன ஆன்சர் சொல்லி எல்லா இன்ஸ்டியூட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணலை. பண்ணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்க்கறதுக்கு ரெடியாக இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கஷ்டப்படுத்திருக்காங்க. எக்ஸாம் ஹாலில் வச்சு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்திருக்காங்க. எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஒருத்தருக்கு நல்லா படிச்சிருக்காங்க, எல்லாரும் 11 லட்சம் பேர் நல்லா படிச்சிருக்காங்கன்னா ஒருத்தருக்கு வினாத்தாள் கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம் தான். நம்ம அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுவரை தமிழ் எழுதினால் மதிப்பெண் வழங்குவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு டிஎன்பிஎஸ்சி மேலே உள்ளது. தமிழ் மீடியம் இடஒதுக்கீடுன்னு சொல்லி கலைஞர் அவர்கள் வந்து 2010ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. 100க்கு 20 பேர் தமிழில் படித்து போகணும். தமிழில் படித்தவங்க போகணும். டிகிரி வரைக்கும் தமிழில் படிக்கணும். புரியுது. இப்போ டிகிரி வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கிறாங்க. பட் மெயின் எக்ஸாமினேஷனை இங்கிலீஷ் எழுதுனா தான் டிஎன்பிஎஸ்சி மதிப்பெண் கொடுக்குறாங்க. இது வந்து தமிழ் மொழிக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதி. தமிழ்நாட்டில் தமிழில் எழுதி ஒருத்தர் டெப்டி கலெக்டர் ஆக முடியலை. தமிழ்நாட்டில் தமிழில் எழுதி ஒருத்தர் டிஎஸ்பி ஆக முடியலை. அகில இந்திய அளவில் தமிழில் எழுதி ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகிறாரு. அப்போ வந்து எந்த அளவுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முறைகேடுகள் நடக்குது, சமூக அநீதி நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். தாய்மொழி தமிழில் எழுதி நம்ம வந்து இப்போ 90 வேகன்சி வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் ஃபில் பண்ணாங்க. 20 வேகன்சி அப்படின்னு 20 இடஒதுக்கீடு 20%னா 18 வேகன்சி. அந்த 18 பேரில் 4 பேர் தான் தமிழில் எழுதி அந்த டெப்டி கலெக்டராக இருக்கிறாங்க, டிஎஸ்பி. அதுவும் சொல்ல முடியலை, உறுதியாக சொல்ல முடியலை. டிஎன்பிஎஸ்சியில் கடந்த 15 வருடங்களாக ஒரு 1000 குரூப் 1 போஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, டெப்டி கலெக்டர் டிஎஸ்பியில் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அதில் எத்தனை பேர் அந்த மெயின் எக்ஸாமினேஷன் தமிழ் எழுதி பாஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதில் வந்து இல்லை. அப்போ இவங்க முழுக்க தமிழ் மாணவர்களுக்கு, தமிழ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு துரோகத்தை இழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் குரூப் 2 எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் பேப்பரில் பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற்றது. 200 கேள்விகள் கொண்ட ஒரு வினாத்தாள். 140 கேள்விகள் வந்து பொது அறிவு கேள்விகள், இன்னொரு 60 கேள்விகள் வந்து பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம். அந்த இதில் வந்து அந்த 20% இடஒதுக்கீடை தவிர வேறு யாருமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் செலக்டே ஆகலை. பொது தமிழ் கேள்விகளை அவ்வளோ கஷ்டமாக செட் பண்ணிட்டாங்க. 60 கேள்விக்கு 40 கேள்விக்கு மேலே யாரும் எழுத முடியாது. பொது ஆங்கிலம் கேள்வி 60 கேள்விக்கு 55 கேள்வி ஈஸியாக எழுதலாம், படிக்காமலே போய் எழுதலாம். ரொம்ப பேசிக்கான கிராமர்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, அந்த எக்ஸாமை முதல்ல கேன்சல் பண்ணணும். நீங்கள் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, ஒரு சோசியல் ஜஸ்டிஸில் கண்டிப்பாக அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணணும். நாங்கள் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு போராட்டம் நடத்தினோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு விழிப்புணர்வு இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கலந்துக்கல. அப்போயே சொன்னோம், நீங்கள் வந்து உங்களுடைய விழிப்புணர்வு இல்லை, நீங்கள் கலந்துக்கல அப்படின்னா குரூப் 4 இதே மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னு குரூப் 4 கேட்டுட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய பார்வையில் வந்து இதற்கு வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கூட அனைத்து தமிழ் மீடியம் மாணவர்களும் பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு வந்து அடுத்து குரூப் 2 எக்ஸாம் இருக்குது, தமிழ் எங்கே போய் படிக்கிறது? புரியுது. ஓலைச்சுவடி எடுத்து படிக்கிறதா, இல்லைனா திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய புத்தகங்களை, அவருடைய ஒரிஜினல் புக்கை வாங்கி படிக்க, பவனந்தி முனிவர் ஒரிஜினல் புத்தகங்களை எங்கே படிக்கிறதுன்னு தெரியல, குழம்பி போய் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த சூழல் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா குரூப் 1 கேட்டால் அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் குரூப் 4 பற்றி கேட்காதீங்க சார், குரூப் 2 பற்றி கேளுங்க சார், கேட்குறதா இருந்தால் அப்படிங்கிறாங்க. சரி குரூப் 2 பற்றி கேட்குறோம், சோர்ஸ் புக் சொல்லுங்கள், நாங்கள் எங்கே படிக்கணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, டிஎன்பிஎஸ்சி இந்த ஒரு முறை தானே கஷ்டமாக கேட்குறது ஒரு தப்பு கிடையாது. பட் ஆனால் மாணவர்களை எக்ஸாம் ஹாலில் அட்டாக் பண்ணுற மாதிரி கஷ்டமாக கேட்குறது தான் அங்கே தப்பு. நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் நான் கவுன்சிலிங் வரைக்கும் போனேன், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 மார்க்கில் போச்சு, அதுக்கு முந்தின வருஷம் 1 மார்க்கில் போச்சு, கடந்த 8 வருஷம் நான் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறேன். அவங்க வந்து 100க்கு ஒரு 60 கேள்வியை தாண்ட முடியலை. அப்படி இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு கடினமாக இந்த கேள்வியை கேட்க வேண்டும், இந்த குரூப் 4 எக்ஸாமை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. குரூப் 1 எக்ஸாம் லாஸ்ட் மந்தில் நடந்துச்சு. அந்த குரூப் எக்ஸாம் 1 எக்ஸாமில் டெப்டி கலெக்டருக்கு உண்டான போஸ்ட்டு அதில் ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்குறாங்க. உதாரணமாக அரசியலமைப்பு விதி எண் 14 என்ன 15 டைரக்ட் கேள்வி. இது குரூப் 4 சும்மா ஃபைலில் போய் கோக்க தான் போகிறோம். ஒரு அடிமட்ட ஒரு வேலை, அதாவது வந்து என்ட்ரி லெவலில் கிராம அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசு அலுவலராக ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வேலை. ஒரு டெப்டி கலெக்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 500-600 ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்குண்டான ஒரு வேலை. இங்கே வந்துட்டு 26வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் 1989ஆம் ஆண்டு ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ணார். அவர் கேரளாக்காரர். இந்த மாதிரி வந்து கடினமான கேள்விகளை செட் பண்ணிட்டு குரூப் 1ல ரொம்ப எளிதான கேள்விகளை செட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து எந்த இதில் இருக்கிறாங்கன்னே சொல்லி தெரியல. அவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு லெவல் இருக்குது. ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன். நிறைய இடங்களில் கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி தான் வந்து ஓப்பன் பண்ணணும். அதுதான் ரூல்ஸு. 20 பேர் ஒரு ஹாலில் இருக்கிறாங்க அப்படின்னா 20 பேர் முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த பண்டல் உங்கள் முன்னாடி தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பசங்கள் 2 பேர்ட்டு கையெழுத்து எங்கே முன்னாடி ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் இஷ்யூ பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினுமே சீல் பண்ணியிருக்கும். இதுதான் ரூல்ஸ். பட் நிறைய இடங்களில் கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே ஓப்பன் பண்ணி தான் வந்திருக்குது. ஓகே, இந்த முறை மாணவர்கள் நிறைய மெயில் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பிரைவேட் பஸ்ல கொண்டு வந்ததாகவும் அதுவும் நடந்துச்சு. அப்போ சேர்மன் ஒரு சின்ன தவறு நடந்துச்சு. சின்ன தவறு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதாவது நீங்கள் பார்த்தீங்களா? அதாவது சின்ன தவறு நடந்துருச்சு, ஆனால் வினாத்தாள் கசியவில்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்களா? தந்தி டிவியில் நியூஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் ப்ரைவேட் பஸ்ஸில் போனாங்கன்ட்டு.
அப்போ அது ப்ரைவேட் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகும்பொழுது என்ன நடந்துச்சு? ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரு, ஆயுதம் ஏந்திய போலீஸார், டிஎன்பிசி அலுவலர் இருக்கிறாங்க. அந்த பின்னாடியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? கருவூலத்துக்கு போய் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? அங்கேருந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போய் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலை. எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் வினாத்தாள் கசியவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது எப்படி நாங்கள் நம்புறது? புரியுது. இதற்கு முன்னே இதே மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குது. வினாத்தாள் அவுட் ஆயிருக்குது, விடைத்தாளுமே அவுட் ஆயிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த கேள்வியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனச்சான்றின்படி யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க 160 165 கேள்விகளுக்கு மாதிரி யாருமே சரியாக எழுத முடியாது. தமிழ்நாட்டு முழுக்க நீங்கள் யார்ட்டா கேட்டு பார்த்துக்கோங்க. பட் இதுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா மறுபடியும் 180 கேள்வி ரைட்டாக எழுதியிருப்பாங்க, 185 கேள்வி ரைட்டாக எழுதியிருப்பாங்க. அப்போ அவங்க நீங்கள் விசாரிக்கணுமா வேண்டாமா? ஒவ்வொரு முறையும் வந்து ஊழல் நடக்கும் பொழுது வந்து நாங்கள் வந்து சும்மா ஒரு பேருக்கு விசாரணை வச்சுட்டு அடுத்தடுத்து எக்ஸாம் நடத்திட்டே இருந்தேன் அப்படின்னா 25 வருடங்களாக ஊழல் நடக்குது. 2001 குரூப் 1, 2012 குரூப் 2, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 16 குரூப் 1, அப்புறம் 19 குரூப் 4, 18 விஏஓ, 17 குரூப் 2A, இப்போ 2022 வந்து குரூப் 2ல் வந்து ஆன்சர் சீட்டை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு ஒரு ஊழல், அப்புறம் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமு, இப்போ வந்து குரூப் 4, எல்லா எக்ஸாம்லையும் ஊழல். இந்த எக்ஸாமில் கூட இன்றைக்கி கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் ஓஎம்ஆர் ஷீட் இருக்குது சார், ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஏபிசிடி 4 ஆன்சரு. ஓகே. அதை பிளாக் இங்கில் நம்ம வந்து ஆன்சரில் ஷேட் பண்ணணும், என்ன ஆன்சர் ஷேட் பண்ணணும். பட் எனக்கு வந்து ஒரு 15லேருந்து 20 விடைகளில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து ஒரு சின்ன டாட் இருக்குது. ஏலையோ பிலையோ சிலையோ டிலையோ வந்து பார்த்தீங்கன்னா டாட் இருக்குது. சின்னதாகவும் இருக்குது, கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. அது எரர் தானே சார்? இப்போ ஆன்சர் ஷீட் இன்வேலிட் ஆயிரும்ல. அதுதான் சொல்கிறேன். ஆமாம். அப்போ இது வந்து டிஎன்பிஎஸ்சி செய்த தப்பு. நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய சிவந்தி ஆதித்தனார் காலேஜில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அவர் டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணியிருக்கிறாரு. அந்த காலேஜில் எக்ஸாம் எழுதினா எக்ஸாம் காலம் நிறைய பேருக்கு இந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இன்விஜிலேட்டர்ஸ் யாரும் சரியாக பதில் சொல்லலை. சரி, எந்தெந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விடை எழுதும் பொழுது அந்த மாதிரி டாட் இருக்குன்னு நம்பரை நோட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ஓஎம்ஆர் ஷீட் நம்பர் நோட் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோ செஞ்சுருக்காங்க. அதுக்கு மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. டிஎன்பிஎஸ்சி மெயில் பண்ணியிருக்கிறாரு, எந்த ரிப்ளை இல்லை. ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே. இதே போன்று எத்தனை மையங்களில் இருந்தது. அப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்வேலிட் ஆகுமா ஆகாதா? இது யாருடைய தப்பு? கஷ்டப்பட்டு படித்த ஸ்டூடெண்ட்ஸுடைய தப்பு கிடையாது, டிஎன்பிஎஸ்சியோட தப்பு. அப்புறம் இர்ரெகுலாரிட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? அதாவது அவசர அவசரமாக எக்ஸாம் நடத்தி முடிக்கணும், ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும், அடுத்த வேக்கன்ட், இதுதான் அவங்க நினைப்பு இருக்குதே தவிர அவங்களுக்கு தேவை 4000 பேர். படித்து வந்தானா, படிக்காமல் வந்தானா, பிட்டடிச்சு வந்தானா, காப்பி அடிச்சானா, அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இதுக்கு அடுத்து மாணவர்கள் எந்த நம்பிக்கை இது தேர்வை எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறி. இதற்கு வந்து முழுமையாக டிஎன்பிஎஸ்சி வந்து பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் ப்ரைவேட் பஸ்ஸில் கொண்டு போனாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அப்போ டிஎன்பிஎஸ்சி தலைவர் என்ன சொன்னார்? அதிகாரிகளிடம் நாங்கள் விளக்கம் கேட்போம் அப்படி சொன்னார். விளக்கம் கேட்டாங்களா? என்ன விளக்கம் கொடுத்தாங்க? இதையெல்லாம் நீங்கள் ஏன் வந்து சொல்லவே இல்லை? ஐபிபிஎஸ் எக்ஸாமினேஷனில் இத்தனை வேகன்சி கால்ஃபார் பண்ணுறாங்கன்னு டெலிகிராமில் போடுறீங்க. நீங்கள் நடத்தின டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மதுரையில் வந்து விளக்கம் கேட்டிருந்தோம், இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு ரிப்ளையை நீங்கள் சொல்லலை. ஒவ்வொரு முறையும் ஊழல் நடக்கும் பொழுது அந்த கேஸ் என்னாச்சு, யார் விசாரித்தாங்க, யாரெல்லாம் குற்றவாளிகள், யாரெல்லாம் தண்டிச்சிருக்கிறீங்க, இது வரைக்கும் எந்த கேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா முழுமை அடைகிறது கிடையாது. இவங்க கேஸ் முடியறதுக்கு முன்னாடி ஃப்ராடு பண்ணி செலக்ட் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்டே ஆகிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இவங்க சிஸ்டம் வந்து இருக்குது. ஓகே. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து மாணவர்களுடைய வாழ்க்கை குரூப் 4 தேர்வு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 17,000க்கும் மேற்பட்ட அந்த வில்லேஜஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவர்களுடைய ஒரு உயர்ந்தபட்ச ஒரு அரசு பதவி கனவுனா இந்த குரூப் 4 தான். அவங்க வந்து குரூப் 2க்கும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, குரூப் 1க்கும் அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க, நமக்கு இதெல்லாம் சரிபட்டு வராது, படிக்க முடியாது, இதை படிப்போம். அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து படிச்சிருக்கிறாங்க. அதாவது கல்யாணமான பெண்கள், கூலி வேலை பார்க்குறவங்க, வயலில் வேலை பார்க்குறவங்க. நேரத்தில் உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போடுறாரு, டிஎன்பிஎஸ்சி சேர்மனை வந்து அந்தளவுக்கு கேவலமாக திட்டி போடுறாரு. அதை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருந்தது. ஏன்டா இந்த பசங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. அவர் அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு சின்ன ஒரு வீடியோ போடுறாரு, மாணவர்கள் இனிமேல் நான் டிஎன்பிஎஸ்சிலாம் எழுத மாட்டேன், நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வயல் இருக்குது, என் வயலை பாருங்கள், நம்ம கூவாப்பட்டி டெண்டாக்னரில் அந்த மாதிரி ஒரு வயலை காமிக்கிறாரு, என் வயலில் வந்து நான் நிம்மதியாக வந்து உழைப்பேன், நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி வயலில் படுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அப்போது படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு படிக்க விடாமல் பண்ணது தான் டிஎன்பிஎஸ்சி. என்னதான் டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி பண்ணியிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட அலுவலர்களை அதிகாரிகளை திட்டுறது வந்து தவறான ஒன்று. அது வந்து யாரும் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு நேர்மையான ஒரு விமர்சனங்கள் வைக்கணுமே தவிர, அப்போ அதையும் மீறி இவங்க இந்த அளவுக்கு மாணவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா மாணவர்கள் கொதித்து போயிருந்துருக்கிறாங்க. எல்லா மாணவர்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போடுறாங்க, ஆடியோ கொடுக்குறாங்க, இவ்வளோ தப்பு நடந்திருக்கு, அவ்வளோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடிலேருந்து ஒருத்தர் வீடியோ போடுறாரு. எங்கள் ஹாலில் வந்து ஓப்பன் பண்ணி தான் வந்துச்சு. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, எழுதுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா ஊர்களையும் நடந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் டிஎன்பிஎஸ்சிக்கு கண்டிப்பாக தெரியும். டிஎன்பிஎஸ்சிக்கு எல்லாரும் மெயில் அனுப்பியிருக்கிறாங்க, சிஎம் செல்லுக்கு மெயில் அனுப்பியிருக்கிறாங்க.
சார் நம்மளே பல முறை செய்திகளை பார்க்க முடியுதுல்ல சார். டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தில் வந்து முறைகேடு நடந்திருக்கு, சரியா வினாத்தாள் தயாரிக்கல, இல்லை தயாரித்த வினாத்தாள் வந்து கசிஞ்சிருக்கு அப்படின்னு பல்வேறு இடங்களில் வந்து பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு எரர்ஸ் நடக்குது, இவ்வளவு தவறுகள் நடக்குது அப்படின்னும் போது ஒரு முறை கூட நடவடிக்கை எடுத்தது இல்லையா? ஒரு முறை கூட நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, போலீஸ் வந்து விசாரிக்கும். போலீஸ் விசாரிக்கும் போது யாரை விசாரிப்பாங்க, தப்பு செஞ்சவனுடைய சொந்தக்காரங்க மறுபடியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வள வைப்பாங்க. எப்படி விசாரிப்பாங்க? தப்பு செய்கிறது குழந்தையாக இருந்த பெரிய பெரிய மாஃபியாக்களாக இருக்கும், பெரிய பெரிய பயிற்சி மையங்களாக இருக்கும். அவங்களை காப்பாற்றுறதுக்கு 4 பேர் வருவாங்க. சிவில் ஜட்ஜ் எக்ஸாமில் 80 மார்க் எடுத்திருக்காரு, 76 மார்க்கு, 3வது பேப்பரில் 65, இன்னொரு பேப்பரில் 80, 4வது பேப்பரில் 34, 30 மொத்தம் 5 பேப்பர், 35 எடுத்தால் பாஸ், 34. அதனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஓகே. பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஒரு பெண், 23 வயது பெண். அதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று. 23 வயது பெண் ஒரு நீதிபதி ஆகிறதுக்கு அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. உடனே ஆன்சர் ஷீட்டை கேட்குறாங்க. ஆன்சர்லாம் கொடுக்க முடியாதுன்னு டிஎன்பிஎஸ்சி சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஷீட் கேட்குறாங்க. கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டு ஆன்சர் ஷீட்டை பார்க்கும்பொழுது 35 எடுத்தால் பாஸ், 34 தான் போட்டிருக்கிறாங்க. நிறைய கொஸ்டினுக்கு ஒரு 6 கேள்விகளுக்கு 0 மதிப்பெண் போட்டிருக்கிறாங்க. நான் நல்லா தான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரீவேலேஷன் பண்ணணும்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை வந்து கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறார். ரீவேலேஷன் கிடையாது, ரீவேலேஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நாங்கள் நோட்டிஃபிகேஷனில் சொல்லிவிட்டோம். கையெழுத்து போட்டு தான் அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்க ரீவேலேஷன் கேட்குறது சட்டப்படி தப்பு அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்கிறாங்க. எப்படி அடக்குமுறை பாருங்கள். இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு 10 ஜட்ஜு நான் விசாரிக்க மாட்டேன் சொல்லி கேஸை வந்து விசாரிக்க மாட்டேன்னு சொல்லி 1 வருஷம் அப்படியே அலைஞ்சிருக்கிறாங்க அவங்க. அப்புறம் ஒருத்தர் விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது ரீவேலேஷன் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது சொல்கிறது சட்டப்படி தவறு. நாங்களே ரீவேலேஷன் பண்ணுறோன்னு சொல்லி ஹைகோர்ட் ஜட்ஜே 2 பேர் அந்த வேலேஷன் சீட்டை ரீவேலேஷன் பண்ணி நல்லா தான் எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு 16 மதிப்பு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. எக்ஸ்ட்ராவா? ஆமாம். 16, 34, 16, 50, டோட்டலாக 274, 274. அந்த 274 மார்க் என்பது மாநில அளவில் 3வது இடம் வித்தவுட் இன்டர்வியூ. இன்டர்வியூ இல்லாமலே மாநில அளவில் 3வது இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இன்டர்வியூ வச்சா மாநில இடத்துல முதலிடம். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ஹைகோர்ட்டு, 8 வாரத்தில் இன்டர்வியூ வச்சு வேலை கொடுங்கன்ட்டு சொல்லி 3 மாதம் ஆச்சு. டிஎன்பிஎஸ்சி தரப்பில் எந்த விதமான இதுவும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி அப்பீல் போகிறாங்க. இதே டிஎன்பிஎஸ்சி தான் நோட்டிஃபிகேஷனில் எந்த விஷயமா இருந்தாலும் ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் ஃபைனல் சொல்கிறது டிஎன்பிஎஸ்சி தான். அதே டிஎன்பிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போகிறாங்க. அங்கே போகும்போது கேரளாவில் வந்து ஒரு விஆர்எஸ் வாங்கின ஜட்ஜு 5 லட்ச ரூபா ஒரு சிட்டிங் கேட்பார். அவரை கூட்டிகிட்டு வராங்க. அவர் வந்து இவங்களுக்காக வாதாடுறாரு. டிஎன்பிஎஸ்சியின் தவறுக்காக அவர் வாதாடுறாரு. மே மாதம் 19ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன தான் பண்ணுங்கள், பட் உங்கள் சைடு தப்பு இருக்குது, இவருக்கு வேலை கொடுங்கன்ட்டாங்க. சொல்லி 3 மாதம் ஆகுது, இது வரைக்கும் வேலை கொடுக்கல. ஒருவருடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் பொழுது அரசியலமைப்பு விதியின் 226 படி அவர் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகலாம், 32 படி உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். அப்படி இருக்கும்போது அங்கே அணுகியும் ஃபண்டமெண்டல், அதாவது கேரண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லக்கூடிய கோர்ட்டு சொல்லியுமே டிஎன்பிஎஸ்சி வந்து வேலை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா இது யாருக்காக ஆணையம்? இங்கே எங்கே வெளிப்படைத்தன்மை இருக்குது? இல்லை, அப்போ இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்காங்க? இவங்களுடைய நோக்கம் என்ன? எதனால் இப்படிலாம் நடக்குது? நோக்கம் என்ன? இப்போது நீங்கள் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறீங்க, உங்களுக்கு 0 மதிப்பெண் போட்டு வெளியே அனுப்புகிறாங்க. நான் பரவாயில்லாமல் எழுதியிருக்கிறேன், எனக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது, என்னையே அவங்க வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நல்லா எழுதிருக்கீங்க, நீங்கள் நல்லா எழுதக்கூடாது, என் இடத்துக்கு வேற யாராவது கொண்டு வந்து. ஆமாம், அதுக்கு தான் அது பாதிக்கப்பட்ட பெண் பேசும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் ஓரளவுக்கு மீடியமாக வந்து ஒரு 274க்கு பதிலாக ஒரு 220 மார்க் வாங்குற மாதிரி இதுதான் என்னை உள்ளே அனுப்பியிருப்பாங்க, எங்கிட்ட சொன்னாங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே அதிகமாக மார்க் வாங்குறது தான் தப்பு. மீடியம் மார்க் வாங்கினா வேலை கிடைக்கும், அதிக மார்க் வாங்கினா ஒருத்தர் வெளியே அனுப்பிட்டு இன்னொருத்தங்க உள்ளே சேர்க்கறது. இது வந்து இந்த நிறைய தேர்வில் நடந்திருக்குது. நிறைய தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்குது. 2A எக்ஸாமினேஷனில் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டிங்கிறது நீங்கள் வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க, 2 எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறாங்க. ரெண்டுக்குமே ஒரே எலிஜிபிலிட்டி தான். 2ஆக இருக்கட்டும் 2Aவாக இருக்கட்டும், தமிழ் தகுதி தேர்வு என்பது சேம். நீங்கள் ஒரு முறை எழுதிட்டா போதும். பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற்ற 2Aல தமிழ் எலிஜிபிலிட்டி ரிஜெக்ட் ஆனதுனால உங்களுக்கு ரிசல்ட் வரல. அப்போ பிப்ரவரி 23ஆம் தேதி நடந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆயிடுவோமா மாட்டோமா? ரிஜெக்ட் ஆயிடுவோம். அங்கே ரிசல்ட் வருது. இது வந்து இதுக்கு பதில் கேட்டால் பதில் இல்லை. எக்ஸ் சர்வீஸ்மேன், இராணுவ வீரர் சார், இராணுவ வீரர் நாட்டை காப்பதற்காக 18 வருஷம் அங்கே போயிட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு ரத்தத்தை சிந்தி நாட்டை காப்பாற்றிட்டு அப்புறம் இங்கே வந்து எக்ஸாம் எழுதுறாரு. இங்கே வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் என்ன ஒரு ரூல்ஸ் அப்படின்னா, ஒரு முறை தான் நீங்கள் வேலைக்கு போகணும். ஏற்கனவே ஒரு வேலையில் 18 வருஷம் இருந்துட்டீங்க, இங்கே வந்து ஒரு முறை தான் நீங்கள் வேலைக்கு போகணும். 2வது முறை எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. சரி, ஓகே. 2022 குரூப் 2 எக்ஸாம் எழுதுறாரு அவர். எக்ஸாம் 22 நடத்தி 23 ரிசல்ட் வெளியிட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்குது. அவங்க சும்மா உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு 2 வருஷம் கழிச்சு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்குள்ளே இவர் இன்னொரு எக்ஸாம் எழுதி இவருக்கு வேலை கிடச்சிருச்சு. இங்கே தப்பு வந்து இவர் மேலே கிடையாது, அவங்க மேலே. அப்போ அவர் கோர்ட்டுக்கு போகிறார். ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சு? தப்பு அவர் மேலே கிடையாது, உங்கள் மேலே தான், நீங்கள் வேலை கொடுங்கன்னு சொல்லியாச்சு. இன்னும் கொடுக்கல, சுப்ரீம் கோர்ட் போகிறாங்களாம். அப்போ எத்தனை வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி எத்தனை பேர் சார் சுப்ரீம் கோர்ட்டு போய் வாதாட முடியும் சொல்லுங்கள்? சாதாரண வந்து ஒரு விவசாய மகன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீதி வாங்க முடியுமா?
இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க. அது யாருடைய பணம்? மக்களின் வரி பணம். மக்களின் வரி பணத்தை எடுத்து நீங்கள் உங்கள் வக்கீலுக்கு நீங்கள் செய்கிற தப்பை மறைக்கிறதுக்காக உங்கள் வக்கீலுக்கு நீங்கள் ஃபீஸாக கொடுக்குறீங்களே. அப்படி இருக்கும் பொழுது 50 லட்சம் ஆனாலும் சரி 1 கோடி ஆனாலும் சரி, கேரளாவிலேருந்து விஆர்எஸ் வாங்கின ஜட்ஜ் அவர் மிஸ்டர் ஹிரி ஒரு சிட்டிங் 5 லட்ச ரூபா கேட்பார். சும்மா வர மாட்டார், 4 பேர் கூட்டிகிட்டு வருவார். அது ஆளுக்கு ஒரு 5 லட்சம். இது யாருடைய பணம்? நீங்கள் வந்து ஒரு விவசாயி மகனுக்கு வேலையை தடுப்பதற்காக நீங்கள் தாராளமாக 50 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்களே. இங்கு எங்கு நியாயம் இருக்கிறது, எங்கு நீதி இருக்கிறது? பிறகு வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கிறோன்னு எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ஓப்பன் மீடியாவில் நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க? ஓகே. ஸோ இப்போ சமீபத்தில் நடந்த இந்த குரூப் 4 தேர்வுலையே ரீ எக்ஸாம் கேட்டிருக்காங்க நிறைய பேர். கண்டிப்பாக ரீ எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ரீ எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அந்த மாதிரி? ஆக்சுவலாக வந்து இதுதான் ஒரு முக்கியமான, இதுக்கு முன்னாடி ரீ எக்ஸாம் நடந்திருக்குன்னா கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அது நடத்தி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. பட் இப்படி கொஸ்டின் பேப்பர் கடினமாக இருக்குன்னு இங்கே வந்து கொஸ்டின் பேப்பர் கடினமாக இருக்கிறது ஓகே, அவுட் ஆகலைங்கிறது ப்ரூவ் பண்ணுவாங்களா டிஎன்பிஎஸ்சி? ஓகே. வினாத்தாள் கசியவில்லை நீங்கள் ஓரலாக தானே சொல்கிறீங்க, ப்ரூவ் பண்ணுங்கள் எப்படி வினாத்தாள் கசியலைன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு நீங்கள் இவங்களை விட்டுருங்க, ஒரு பிஹெச்டி முடித்த ஒரு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்கிறவர் கூட்டிகிட்டு வாங்க. அவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து இந்த 100 கேள்வி எத்தனை கேள்வி சார் ரைட் எழுது அப்படின்னு கேளுங்க, அவரே சொல்லுவார். அப்படி இருக்கும் பொழுது மொத்தமாக 100ல் ஒரு 60-70க்கு மேலே எழுத முடியாது. ஜென்ரல் நாலேஜில் ஒரு 90, 160, 170க்கு மேலே யாரும் எழுத முடியாது. எல்லாருக்குமே தெரியும், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் எல்லாருக்குமே தெரியும். அப்போ 160 கேள்வி 165 கேள்விகளுக்கு மேலே கரெக்டாக எழுதினவங்களுக்கு நீங்கள் விசாரிப்பீங்களா? ஓப்பனாக சொல்லுங்கள், விசாரிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்து எக்ஸாம் எடுத்து முடிக்கணும். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னா கொஸ்டின் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சரி 185 கொஸ்டின் போடுவாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா ஏதோ ஒரு இடத்துல கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுது. நம்ம டிஎன்பிஎஸ்சி இந்த இடத்துல வந்து நான் வந்து குறை சொல்லலை. ஏன் அப்படின்னா அவர்கள் தப்பு கிடையாது. மாவட்டங்கள் வரைக்கும் ஒழுங்காக வந்துருச்சு கொஸ்டின் பேப்பர். மாவட்டங்கள்லேருந்து கருவூலங்களுக்கும் தேர்வாரைகளுக்கும் போகும்போது தானே அங்கே பிரச்சனையாகுது. அப்போ அங்கே யார்? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான அதிகாரிகள் தானே அதுக்கு காரணம். அதை நெருக்க வேண்டிய கட்டாயம் டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்குது. அவங்க என்னென்னா சரி எக்ஸாம் நடத்தி முடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து முக்கியமான கரும்புள்ளி என்னென்னா மாவட்ட நிர்வாகத்தில் அங்கே லோக்கல் இருக்கக்கூடிய யாரோ ஒரு சில ஆட்களுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து வேணும் அவங்களுக்கு உதவி செய்வதற்காக மாவட்ட நிர்வாகங்கள் துணை போகிறது. நான் என்ன சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு எக்ஸாம் நடத்தும் பொழுது இதெல்லாம் கிராம அளவில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். லோக்கலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை நீங்கள் கண்காணிக்கணும், அவங்க ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா 2019 ராமேஸ்வரத்தில் ஒரு இஷ்யூ வரும்பொழுது அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய டெப்டி தாசில்தார் தான் கூப்பிட்டு விசாரித்தாங்க. அப்படி இருக்கும்போது லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ அஃபிஷியல்ஸு, ட்ரெஸரி அஃபிஷியல்ஸு, நான் இன்னொரு இதை நான் பதிவு பண்ணுறேன். ட்ரெஸரிங்கிறது முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா கருவூலம், அந்த கருவூலத்துக்கு தான் கொஸ்டின் பேப்பர் போகும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பயிற்சி மையங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆட்கள் ட்ரெஸரி ஆஃபீஸர்ஸாக 15 வருஷம் வேலை பார்க்குறாங்க. அந்த பயிற்சி மையத்தில் அவங்க முக்கியமான ஆளாக இருக்கிறாங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கண்ணுக்கு தெரியலையா? சார் நீங்கள் ஒரு எக்ஸாம் எடுத்து போய் இதெல்லாம் பார்க்கணும். ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றாலும் அந்த ஒட்டுமொத்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கில் தான் வந்து நிற்கும். ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா உங்களை பொறுத்தளவு இது ஒரு எக்ஸாம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த அது ஒரு வாழ்க்கை. அவங்களுக்கு தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, ரம்ஜான் கிடையாது, கிறிஸ்மஸ் கிடையாது. குரூப் 4 அன்றைக்கி தான் அவங்களுக்கு திருவிழா. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து படிப்பாங்க. அன்றைக்கி குரூப் 4 எழுதி முடிச்சு வந்ததுக்கப்புறம் எல்லாம் இன்னும் 1 வீக் ஆச்சு. இன்னும் அந்த விஷயத்துலேருந்து மக்கள் வெளியில் வரல. எனக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யன்னு தெரியலை, நான் வந்து எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது சார் அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண்மகன் வந்து இயலாமையில் ஒரு வீடியோ ஒன்று போடுறார். அதெல்லாம் பார்க்கும் பொழுது மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேதனையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து மனசு இறங்கி இதில் என்ன நடந்துச்சு ஏது இப்போ சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஆமாம் கொஸ்டின் டஃப்பாக கேட்டோம், இப்போ என்ன இருக்குது, இந்த ஒரு முறை தான் டப்பா, இதுக்கு மேலாம் ஒழுங்காக கேட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே. இல்லை நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னீங்க, கொஸ்டின் டஃப்பாக வந்திருக்கு, அவுட் ஆஃப் சிலபஸ்லேயும் வந்திருக்கு அப்படின்ட்டு. பட் இந்த முறை அது எதுலேருந்து வேறுபடுது? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை ஆக்சுவலாக சார் அதான் இப்போ சொல்லலாம், 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 12ஆம் கிளாஸ் கொஸ்டின் பேப்பரே ஆனுவல் எக்ஸாமில் கொடுக்குறது அதே தான். நீங்கள் வந்து ஒரிஜினலாக திருவள்ளுவரே வந்து இறங்கி வந்தாலும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. 1953 இருக்கக்கூடிய புத்தகத்தில் கூடிய விஷயங்களை கேட்குறாங்க. ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு படிக்கிறோன்னா எல்லாருமே சொல்லுவாங்க லக்ஷ்மிகாந்த்ங்கிற புக் இருக்குது, அதை படிங்க, அது ஒரு சோர்ஸ். அந்த மாதிரி சோர்ஸ் இருக்குது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில். அந்த சோர்ஸை எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் புக்கில் உள்ளதான் அப்படியே கேட்கணும்னா நான் சொல்லலை, நீங்கள் வெளியிலேருந்து கேளுங்க. அதுக்காக வந்து அந்த கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரிஜினலாக ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் பேர் கவிஞர் நேசன் நினைக்கிறேன், அவரே சொல்கிறார், நிறைய வீடியோஸ்லாம் போடுவார் யூடியூப்பில். ஏரி கல்வெட்டு இக்கு வராது, இக்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த கேள்வியே தப்பு, இந்த மாதிரி 100க்கு 90 கேள்வி தப்புங்கிறாரு. மிஸ்டேக்ஸ். ஆமாம், இலக்கணம் ரொம்ப எல்லாமே தான் பார்க்கணும். அப்படி இருக்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி அவரை கூப்பிட்டு வச்சு கேளுங்க எத்தனை கேள்வி தப்புன்னு சொல்லுவார். அவர் கவிநேசன் நினைக்கிற பேர் தெரியல, கூகுளில் சர்ச் பண்ணால் வரும், கூப்பிட்டு கேளுங்க. தப்பாக கேள்வியை கேட்டு எக்ஸாம் எடுத்துனா அர்த்தம்? கோர்ட்டுக்கு போனால் நிற்காது. ஆக்சுவலாக நாங்கள் எங்களை பொறுத்தளவு என்னென்னா, இப்போ நாங்களாம் பயிற்சி மையம் வச்சுருக்கிறோம். நான் வந்து என்ன சொல்கிறேன், மாணவர்களுக்காக நாங்கள் எப்போதுமே குரல் கொடுப்போம். நாங்கள் வந்து பயிற்சி மையம் வச்சுருக்கிறோம். பட் இந்த தேர்வை விட்டால்
குரூப் 4 தேர்வை விட்டால் சரி, அதை விடுங்க. அடுத்து குரூப் 2 எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க. இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், மாணவர்களை கஷ்டப்படுத்திட்டோம். குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வேகன்சி கால்ஃபர் பண்ணியிருந்தால் மாணவர்கள் இதை மறந்துருப்பாங்க. வெறும் 50. குரூப் 2 எக்ஸாமில் வெறும் 50, 2A எக்ஸாமில் ஒரு 590. நம்மகிட்ட இருக்கிறதே 69% ரிசர்வேஷன். 69% இடஒதுக்கீடு, 50 போஸ்ட் எப்படி பிரித்து கொடுப்பீங்க நீங்கள்? அதையாவது இவங்க செஞ்சுருக்கலாம். அது ஒன்று. உங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்காது. ஸோ அடுத்த ஒரு குரூப் 4க்கு 1.5 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். குரூப் 2 ரிசல்ட் வரதுக்கும் 1.5 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். 1.5 வருஷத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸுடைய லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு ஒரு பீரியட் ஆயிரும். அப்படி இருக்கும் பொழுது இதில் அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு டிஎன்பிஎஸ்சி வழிவகை செய்ய வேண்டும். அரசாங்கம் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாருடைய கோபமும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மேலே தான் இருக்கும். இதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரசாங்கம் இதில் தலையிட்டு ஒருத்தர் 2 பேர் சொன்னால் பரவாயில்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் சொல்லுது. ஒரு 4 பயிற்சி மையங்கள் வச்சுருக்கிறவங்க மட்டும் சொன்னால் பரவாயில்ல, எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு சிலரை தவிர காமன் யூடியூப் சேனல்ஸ் இதை பற்றி பேசுகிறாங்க. சீமான் அவர்கள் அறிக்கை விட்டுருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அறிக்கை வந்திருக்குது. குரூப் 4 தேர்வை மறுதேர்வு நடத்த வேண்டும் சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக பேசுகிறாங்களே, என்ன இருக்குன்னு சொல்லி அரசாங்கம் இதை வந்து விசாரிக்க வேண்டும். இதில் வந்து தவறுகள் நடக்கிற பட்சத்தில் அரசாங்கம் என்ன பண்ணணும், மறுதேர்வுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும். அதற்குண்டான பவர் வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது. பட் அரசாங்கம் இதை செய்யவில்லை என்றால் மாணவர்களுடைய வந்து ஒரு கோபம் வந்து அரசாங்கத்தின் மீது தான் திரும்பும். அது வந்து நம்ம வந்து நீங்கள் அவங்க உண்மை சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு முறைகேடு நடந்துச்சு. பட் ஆனால் வந்து அதை விசாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாம் பண்ணாங்க. ஒரு 10 பேர் அரசு என்னமோ ஒன்று பண்ணாங்க. பட் இங்கே வந்து அது எதுவுமே இல்லை. டிஎன்பிஎஸ்சி தலைவர் சொல்கிறார், பேராசிரியர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம், அரசியல் கேள்விகளை கேட்கக்கூடாது. அரசியல் கேள்விகளை கேட்கக்கூடாது என்று பேராசிரியர்களுக்கு நீங்கள் அறிவுறுத்தி இருக்கிறீர்கள். ஓலை சுவடியிலிருந்து கேட்கக்கூடாதுன்னு அறிவுறுத்தி இல்லையே. அதான் எங்கள் பிரச்சனை. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் மாணவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய மனதை உடைத்து அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி இதற்கான வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையான விளக்கத்தை வந்து கொடுக்க வேண்டும். இது வரைக்கும் அவங்க சைட்லேருந்து எந்த விளக்கமும் இல்லைங்கிறதே ஒரு பெரிய ஒரு மன வருத்தம் தான் எங்களுக்கு. புரியுது. நிச்சயமா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்புவோம். மாணவர்கள் எல்லாருமே மீண்டும் மகிழ்ச்சியா வந்து தேர்வு எழுதுவாங்கன்னு நம்புவோம். நேரத்திற்கு நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.